என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான. ஹலோ கைஸ், வணக்கம். சிவாசிவி சொல்கிற இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, ஓல்டுக்கு சீலிங் ஃபேன் எப்படி நம்ம ப்ராப்பராக காயில் ஃபிட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேரிங் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோழி முட்டை சைஸில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். போன வீடியோ வந்து நம்ம நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாய்ஸ் ஒழுங்கவே இல்லைங்க ப்ரோ, கரெக்டாக வாய்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வேறு, அதனால தான் கரெக்டாக இது பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இப்போ இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம இங்கே வந்து சரி ஓகே அந்த டைட்டில் விட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வார்னிஷ் வந்து சைடில் இருக்கும், நம்ம கோரில் ரீவைண்டிங் பண்ணனால அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாவது டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு கம்பி கட் ஆயிருந்தா கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டா ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இது பண்ணிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புஷ் டைப்னால உள்ள தூசியெல்லாம் போயிருக்கும், அதனால நம்ம அந்த தூசியெல்லாம் கரெக்டாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஓகே, நம்ம புஷ் டைப்னால உள்ள ஸ்பான்ஸ் இருக்கும், அதனால நம்ம அதில் ஆயில் வச்சுக்கிட்டு ரெண்டாவது நம்ம அந்த சாப்பிட்டுக்கணும். நம்ம வந்து ஆயில் போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பிட்டு ரொம்ப நைஸாக இருக்கும். சொரன்னு இருந்தால் கூட உங்களுக்கு சாப்பிட்டு கம்மியாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து எப்படி நம்ம புஷ்ஷில் கரெக்டாக இருக்குதா அப்படி சேர்க்கதான் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லைட்டாக துருப்பு இருந்துச்சு, அதனால லைட்டாக நம்ம எமர் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம், ஸ்க்ராட்ச் இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பேரிங் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம பண்ணுறது தெளிவாக பண்ணிடணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரே சிங்கிள் பேரிங்கில் ஒரு புஷ்ஷில் தான் ஓடுது. ரொம்ப நாளைக்கு ஓடணும்னா நம்ம அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. நமக்கு பேரிங் சுற்றுது, அதனால் நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம்னு விடக்கூடாது, அதையும் கையோட. அதே மாதிரி நம்ம வந்து தட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம ராடை வச்சு டக்குன்னு தட்டிடலாம், பின்னாடி கேப் இருக்கனால. அதில் பார்த்தீங்கன்னா கப்பு கூட கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ப்ராப்பராக பேரிங் புல்லர் போட்டு கழட்டுறோம். பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்மூத்தாக வந்துருச்சு. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த பழைய ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புஷ் இருக்கும், அந்த புஷ்ஷும் உடையாத மாதிரி நம்ம ப்ராப்பராக எடுத்துட்டோம். நம்ம அதை தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா புஷ்ஷு கண்டிப்பாக உடையும். ஓகே, நம்ம அந்த இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம அந்த புஷ்ஷை வந்து பேரிங் உள்ள புஷ்ஷை வச்சிடலாம். ஓகே, நம்ம அப்படியே தட்டினா வந்து எப்படி புஷ்ஷு உடையும், அதனால நம்ம வந்து கீழே ஒரு ஃபீல்டை வச்சுக்கலாம், கேப் இருக்கும், அந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புது பேரிங் எடுத்தாச்சு. அதேமாதிரி தட்டுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டையோ இல்லை வந்து அந்த பிளாஸ்டிக் சுற்றியிலோ தூக்கி லப்பர் சுற்றியிலோ தூக்கி அடிச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கோட்டு நம்ம இரும்பு அடிக்கும் போச்சுல என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த நாய்ஸ் வர்றது கூட நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக சுற்றியில் கொண்டு போய் அடிக்காமல் சுற்றியில் நம்ம அந்த கட்டையை கொண்டு போய் அடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா பேரிங் அடி வாங்குது. ஓகே, நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத்தாக நல்லா நைஸாக சுற்றுது, குவாலிட்டியாக பேரிங் போட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ரோட்டரி செட் பண்ணலாம், அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டால் தான் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, கரெக்டாக வச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் டைட்டாக தான் பார்த்தோம், சாப்பிட்டு டைட்டாக இருக்குது. பேரிங் கொண்டு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தாக சுற்றுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ரோட்டரியை வந்து நம்ம அதில் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ரோட்டரியை மாற்றி வச்சோம்னா கரெக்டாக வந்து அதில் செட்டிங் தெரியாது, ஸ்லாட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பீட் கரெக்டாக இருக்கும், நமக்கு கப்பு ஈஸியாக செட் ஆகும். நம்ம கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு வைக்கல, ரெண்டாவது கரெக்டாக வச்சோம், கரெக்டாக இப்போ பாருங்க இப்படி ஃப்ரீயாக சுற்றுது. அப்புறம் வந்து 3 ஸ்க்ரூவுமே வந்து போட்டுக்கலாம். ஆனால் 3 ஸ்க்ரூவுமே வந்து ஃபுல் டைட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலுமினிய கப்புனால நம்ம வந்து அளவாக டைட்டு வச்சுக்கணும். 3மே வந்து ஈவனாக கரெக்டாக நம்ம டைட்டு வச்சுக்கணும். ஈவனாக டைட்டாக வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபேன் வந்து ஒரு சைடு ஏறுறது அந்த மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா ஈவனாக டைட் வச்சுக்கலாம். 3மே ஈவனாக டைட் வச்சுட்டு நம்ம அதை சுற்றி விட்டு டைட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏதாவது வந்து பிடிச்சா கூட நமக்கு வந்து லாக் ஆகி நிற்காது. ஃபஸ்ட்டே வந்து நம்ம சுற்றி விட்டு ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். நம்ம கரெக்டான ஃபிட்டிங் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ரன்னிங்கில் வந்து நமக்கு டக்குன்னு அடிக்கிற சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இல்லைனா ரோட்டரி ஒரு சைடாக ஏறி போச்சுன்னா ஒரே சைடு டைட் வச்சுட்டு லூஸ் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிட்டு ஸ்மூத்தாக சுற்றுதுன்னு. அப்போ தான் ப்ராப்பராக நம்ம இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒடுக்கு இருக்குது, கஸ்டமர் கீழே தட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அந்த ஒடுக்கு எடுத்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸுக்கும் அதுக்கு மேலே வச்சு இது பண்ணணும். கழட்டும் போச்சுன்னா அதே மாதிரி சேம் இந்த மாதிரி கழட்டணும்.
பட் ஆனால் ஏன் கழட்டுற வீடியோ போடலன்னா கழட்டுறது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய கூட கழட்டுங்க, அதனால சரி அந்த இது நம்ம வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிட்டிங் வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்ட்டு ப்ராப்பராக ஃபிட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஸ்க்ரூ வேணும் 3 ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். 3 ஸ்க்ரூவையுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒயரை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். இதான் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் அந்த மாதிரி பெருசாக வச்சு எடுத்திங்கன்னா உண்மையாக ஒயர் காயமாகுங்க. கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா காயமாச்சுன்னா பின்ன ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடி ஆகும், நிறைய ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பாடி ஆகாத மாதிரி ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனும் பிளாக்கும் வந்து கெப்பாசிட்டரு. நம்ம ரெட்டை வந்து நம்ம கீழே இல்லைன்னா ஒன்று மேலே ஏதோ ஒரு கரையில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கெப்பாசிட்டரும் வந்து 2.5 தான் போடுவோம். நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ 3.5 போட்டால் அதோட நல்லா காற்று வருமா? காற்று வர்றதுக்கும் அவ்வளோலாம் போடக்கூடாதுங்க. 2.5 தான் போடணும் மேக்ஸிமம். 225 போடுறது தான் பெஸ்ட்டு. ப்ளஸ் நம்ம ஹையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹெல்ட்ரான் நல்லா பிராண்டடாக தான் போடுறோம். ஓகே, சென்டரில் வந்து பிளாக் சென்டரில் வந்து க்ரீனை கொடுத்துக்கலாம். ஏன்னா க்ரீனையும் பிளாக்கையும் மாற்றணும்னா நமக்கு ரொட்டேஷன் வந்து மாறி விடும். நம்ம ரொட்டேஷன் மாறி விடுது, நம்ம பண்ண வைண்டிங் கம்ப்ளைண்டா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது க்ரீனுக்கு பதிலாக பிளாக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ரீயாக ஃபிட்டிங் பண்ணிட்டோம். ஓகே, ஃப்ரீயாக சுற்றுது. கரண்ட்டை நம்ம சீரியலில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாடி வரையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் வீர சாகசம் காமிப்போம், கையிலேயே வந்து பிடிச்சிட்டு ஓட்டி காமிப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்